சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது குட்கா முறைகேட்டு வழக்கு இருக்கும் நிலையில் 12 வாரங்களுக்குள்ளாக அதனை விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சமீபத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். அவர் மீது ஏற்கனவே குட்கா வழக்கு இருக்கும் நிலையில் குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, எதன் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது? அது தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விட்டதாக முன்னாள் அதிமுக சேர்ந்த அமைச்சர் பி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், காவல்துறை ஆணையராக இருந்த ஜார்ஜ், அப்போது டிஜிபியாக இருந்த டி. கே. ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு எம்பி, எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் விசாரணை அதிகாரிய வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலிருந்து நீக்க வேண்டும், அனைத்து சாட்சிகள் வாக்குமூலங்களின் நகைகளை வழங்க வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து இதனை எதிர்த்து ஜார்ஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி. கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றும், பதிவு செய்யப்பட்ட சாட்சிகள் வாக்குமூலங்கள் மனுதாரருக்கு வழங்கப்பட்டு விட்டதால் இதற்கு மீண்டும் சாட்சிகளை வழங்கப்பட வேண்டியதில்லை என மனுதாரன் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் இந்த குட்கா வழக்கு நீண்ட காலமாக விசாரணை நிலுவையில் இருந்து வருவதால் 12 வார காலத்திற்குள் முடித்து இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என இந்த வழக்கிலை விசாரிக்கக்கூடிய கீழமை நீதிமன்றமான எம்பி, எம்எல்ஏக்கள் வழக்கிலை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேதவள்ளி, சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.